ராணிப்பேட்டை மாவட்டம் வசூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏராளமான பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பணிகள் வழங்கப்படுவதாகவும், அதிலும் 30 முதல் 50 பெண்களுக்கு மட்டுமே பணிகள் வழங்கப்படுவதால் பலர் வருமானத்தை இழந்து பரிதவிக்கும் சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி துவக்கப்பள்ளி முன்பு குப்பைகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து உள்ளனர். தூக்கணாம்பட்டியில் இயங்கி வரும் துவக்கப்பள்ளி அருகே குப்பைகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் வெளியேறும் புகையின் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியாத திமுக அரசு நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் ஓய்வூதியம் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து BMS சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமரி மாவட்டம் வேப்பமூடு சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களை நாசமாக்கும் தொழிலாளர் நலத்துறையை கண்டித்த கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஓய்வூதியத்தை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி, துறையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் அதிகரிக்கும் கனிம வள கொள்ளையால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துறையூர் அடுத்த கலிங்கமுடையான்பட்டி பகுதியில் உரிய அனுமதியின்றி டிராக்டர் மற்றும் டிப்பர் வாகனங்களில் கிராவல் மண் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வளங்கள் கடத்தப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று டிராக்டரில் கிராவல் மண் கடத்திய மேலக்குன்னுப்பட்டியை சேர்ந்த ராஜேந்திரன் சிக்கினார். ஆனால் ஆளும் திமுக அரசின் ஆதரவோடு சிலர் காவல்துறைக்கு அஞ்சாமல் தொடர்ச்சியான கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தர்மபுரியில் தனியார் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி இளைஞர்கள் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அரூரில் இருந்து தர்மபுரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் செட்டிக்கரை பேருந்து நிறுத்தத்தில் ஏறிய சில இளைஞர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் விபத்துக்கள் ஏற்பட்டு மனித உயிர்கள் பறிபோகும் அபாயம் உள்ளதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க விடியாத அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்புலியூர் கிராமத்தில் பட்டப்பகலில் பெட்டிக்கடை வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து மோதிரம், செயின் உள்ளிட்ட தங்க நகைகள் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் செயலிழந்துள்ளதால் தினந்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அரியலூர் மாவட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பதற்கான தொகையை கிலோவுக்கு 20 ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கடந்த 2012-2013 காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மானிய திட்டத்தின் மூலமே பல சிறு குறு விவசாயிகள் இந்த கோழி பண்ணை தொழிலுக்குள் வந்ததாகவும், தற்போதைய திமுக அரசு சிறு விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் சாடினர். திண்டுக்கல் மாவட்டம் கொரசினப்பட்டி பகுதியில் அனுமதியின்றி நடத்தப்படும் கல்குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் சாலையில் அமர்ந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் உள்ள கல்குவாரியில் வெடிகள் வெடிப்பதால் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாகவும், கற்களை ஏற்றி வரும் லாரிகள் அதிவேகமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், கற்களை அரைப்பதால் வெளியேறும் புகையால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மக்களுக்கு இடையூறா கல்குவாரி வச்சிருக்காங்க. அதை கல்குவாரியை மாற்றணும்னு சொல்லி பல தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் இன்னும் மாற்றலை. இப்போ நடு ஸ்கூலுக்குள்ள இந்த பக்கம் பால்வாடி, இந்த பக்கம் பள்ளிக்கூடம், நடு ஸ்கூலுக்குள்ள டிப்பரை ஓட்டி வர்றாங்க. புகை வருது. எல்லாமே மக்களுக்கு பாதிக்குது. தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எதுவுமே இல்லைங்க. இப்போ மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். மக்கள் பூரா இங்கே போராடுறான். அதுக்காக எங்களுக்கு நல்ல முறையில் அந்த குவாரியை நுப்பாட்டி எங்களுக்கு ஒரு நல்ல வழி தேடி எங்களுக்கு தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடுங்க.
திருவாரூர் புதுத்தெரு பகுதியில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் இருந்து வரும் கழிவுநீர் பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுவது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். அவங்க சாக்கடையும் அதில் தான் ஓடுது, 6 வீட்டு சாக்கடையும் அதில் தான் ஓடுது. இது வரைக்குமாச்சு எல்லார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம், ஒருத்தவங்க கூட வந்து எடுக்கல. பாருங்க சாக்கடை எப்படி ஓடி போய் நடக்க முடியல. இதுல எனக்கு உடம்பு சரியா இல்லை, ஜுரமா வேற இருக்குது, சளி பிடிச்சிட்டு இருக்குது. இதை புள்ள குட்டி அத்தனையும் அதை மிதிச்சு தான் போகுதுவா வருதுவா. எவ்வளவுதான் ரிப்போர்ட் பண்ணியாச்சு, நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம். இதை எப்பதான் எடுத்து தருவீங்கன்னு தெரியல. எடுத்து கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது. ஒரே நாத்தம் தாங்க முடியல, சாப்பிட முடியாம உட்கார்ந்துருக்கிறோம். இதுக்கு ஒரு வழி எப்பதான் பிறக்குமோ தெரியல. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பள்ளிக்கு அருகாமையில் சேதமடைந்து கிடக்கும் கட்டிடங்களால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். காரியாபட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கோக்கில்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி அருகே சேதமடைந்த கட்டிடங்கள் காணப்படுகின்றன. அருகாமை பகுதியில் பள்ளி மாணவர்கள் விளையாடி வரும் நிலையில் சேதமடைந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்து ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் சேதமடைந்த கட்டிடங்களில் இருந்த விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதால் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டடங்களை இடிக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கோழி வளர்ப்பதற்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள தொகையை உயர்த்தி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கறிக்கோழி வளர்ப்பதற்கு 12 முதல் 20 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் கோழி பண்ணை நிறுவனம் சார்பில் கிலோ ஒன்றுக்கு 6 ரூபாய் 50 காசுகள் மட்டுமே கொடுக்கப்படுவதால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் நிர்ணயம் செய்து வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் எனவும் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் சவரி என்பவருக்கு சொந்தமான நிலத்திற்கு 2007ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் இது புறம்போக்கு நிலம் எனவும் இதற்கு வழங்கப்பட்ட பட்டா செல்லாது என கூறி நிலத்தை அபகரிக்கும் செயலில் வட்டாட்சியர் ஈடுபடுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.